தான் சொல்லுவீங்க. நான் வா வாத்தியார போ வாத்தியார் தான் சொல்லணும் போல இருக்குது. ஏன்னா கஷ்டமா இருக்குது. நான் ரொம்ப பார்க்க முடியல, உட்கார முடியல. நான் செய்வனை செஞ்சா கூட அந்த பொம்மையில குத்தி குத்தி சாவடிப்பாங்கல்ல. இதுல எதுல நம்மள எந்த அங்கத்துல எங்க குத்துறானுங்கன்னா தெரியல. நல்லாவே இல்லை. இது ஸ்கூல் பசங்க யாருன்னா இப்போ யோசிச்சிருந்தா கூட இந்த படம் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நலன் குமாரசாமின்னு ஒருத்தர் எழுதுறாருன்னா அவர் இது முன்னாடி என்னென்ன படம் எடுத்திருக்காரு பேரு. அந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டாரு. நான் எனக்கு நடிகர் பட்டாளம் இருக்கு, சத்யராஜ், ஆனந்தராஜ், ஆமா, சத்யராஜ், ஆனந்தராஜ், பாக்யராஜ், அருண்ராஜ் எல்லாமே இருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா படத்துல எந்த ராஜ்யமும் இல்லாம போயிடுச்சே. கதை ஒயிட்டா இல்லாம யாருக்கு என்ன, அவங்களாம் சம்பளம் வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா. நம்ம தானே காசு கொடுத்து பாக்குறோம். அதை தானே படம் ஃபுல்லா தேடி நின்றேன். எம்ஜிஆர் உங்க அப்பா என்ன நினைச்சு வளர்த்துருப்பாரு? எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும் தானே வளர்ப்பாங்க தாத்தா. அதுதானே கதையை. அதுல இவரு அவங்க தாத்தா செத்துறாரு, ஒரு எம்ஜிஆராவும் நம்பியாராவும் இருக்கிறாரு. இது ஏஐல எம்ஜிஆர் பண்ணியிருந்தாலும் நம்பியார் பண்ணியிருந்தாலும் படம் டாப் கிளாஸா போயிட்டு இருக்கும். இவரையா போட்டு இப்படி பண்ணி அதையும் ஃபுல்ஃபில் பண்ணாம கதையை தொங்க விட்டு ஒரு இது பண்ணி பேசாம என்கிட்ட குத்துருந்தா கூட கதையை நான் வழி பண்ணியிருப்பேனா. இப்போ வர ட்ரெய்லர் பார்க்கலாம்னா, இப்போ வர எல்லா படத்தோடையும் ட்ரெய்லர் பார்க்கலாம். அந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்துட்டு உனக்கு நல்லா இருந்தாலே நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த படம் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த படத்துல இருக்கிற ஏதோ பாக்குற மாதிரி இருந்தா ட்ரெய்லர்ல வைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்ன முடியலண்ணா. அந்நியன் படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜப்பான் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. நலன் வந்து தயவுசெய்து அவர் காதலும் கடந்து போகும் போயிடலாம். அவருக்கு கமர்ஷியல் சுத்தமாவே செட் ஆகல. கார்த்தி எம்ஜிஆரா சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, செம்மையா பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பிளாக்லாம் சரியான பெர்ஃபார்மன்ஸ். கீர்த்தி செட்டி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய திருஷ்டி. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் ராஜாவின் பார்வையிலே சாங்கை வந்து அதுக்கு அந்த சாங்குக்கு இதை விட மிகப்பெரிய அவமரியாதை பண்ணவே முடியாது. அவ்வளோ மோசமா ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. நலன் வந்து தயவுசெய்து திருப்பி காதலும் கடந்து போகும்கே போயிடணும். சுத்தமா இல்ல, எதுவுமே இல்ல படத்துல. அந்நியன் படத்தை ரீமேக்கு, அப்புறம் ஜப்பான் படத்தோட பேட் வைப்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் மொத்த படமுமே. வேற படத்துல பெருசா எதுவுமே இல்ல. எம்ஜிஆர் பாட்டு அந்நியன் ரீமேக், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சும்மா மொக்க தான். கிளைமேக்ஸ் ஃபைட்டா ஏதோ ஒர்க் அவுட் ஆகல. 10 ஜப்பானுக்கு சமமா இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல சொல்லுங்க. கார்த்தி, அதாவது கார்த்தி சார் வந்து நாங்க வந்து பருத்தி வீரன்ல இருந்து பாக்குறோம். மெட்ராஸ் படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் கூட ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒரு நல்ல கதை தேர்வு உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து எம்ஜிஆரா நல்லா இந்த படத்துல வந்து ஒரு வேஷம் அவருக்கு கிடைச்சிருக்கு. பட் கதையா நலன் குமாரன் சாமி கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். டார்க் காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி வந்து படம் ஃபுல்லா கிரிஞ்சா இருக்கு. லேகு அப்படி ரொம்ப 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 பிலோ மொக்க படமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகல, படம் வேஸ்ட் தான்.